Hi students, welcome to KC Botany. இன்னைக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்று மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு ரைட் த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ் ஃப்ளவர். ஸோ நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதே பாயிண்ட்டை கொஞ்சம் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க புத்தகத்தை வச்சு படிச்சிங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ இந்த 5 மார்க்ஸை படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருந்தால் போதும். பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து கிண்டல் பண்ணுவோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்று பலமாக அடிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்துரு, காற்றுல பறந்து போயிடாத அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, எடை கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, அதனால் அவங்க வந்து ஈஸியாக பறந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பனைமரத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பனைமரத்தை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அதில் பனம்பூ நம்ம வந்து பார்த்துருப்போம். அது வந்து கலர் இந்த மாதிரிலாமே இருக்காது. பொதுவாக காற்று மகரந்த சேர்க்கை மலருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறம் இதெல்லாமே இருக்காது. அதுக்கடுத்து அந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாசனை இந்த மாதிரிலாம் இருக்காது சரிங்களா. மனம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா, சென்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுவுமே இருக்காது சரிங்களா. நிறமாகவும் இருக்காது, மனமாகவும் இருக்காது. நிறைய வச்சுருக்கோம், சின்ன சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வச்சுருக்கோம். மகரந்த துகள்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அதோட பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், தொங்கிட்டு இருக்கிற மாதிரிலாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து நுங்க கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், வெளியில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னா இந்த 5 மார்க்ஸ் வந்து ரீகால் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மரத்தை வந்து எக்ஸாம்பிள் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அந்த 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஈஸியாக புரிகிற பாயிண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா த ஃப்ளவர்ஸ் ஆர் ஸ்மால், கலர்லெஸ், நாட் சென்டடு, டூ நாட் செக்ரீட் நெக்டார். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா இந்த ஒரு பாயிண்ட்டை பிரித்து 4 எழுதிடுவாங்க. ஸ்மால் ஒரு பாயிண்ட் முடிஞ்சிச்சு, கலர்லெஸ் ஒரு பாயிண்ட்டு, நாட் சென்டடு ஒரு பாயிண்ட்டு, டூ நாட் செக்ரேட்டட் ஒரு பாயிண்ட்டு. ஸோ 4 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்று மட்டுமே எழுதி வச்சுட்டு 4 மார்க் வந்துன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. கீ ஆன்சர்ஸில் இது எல்லாமே சேர்த்து ஒரு பாயிண்ட் தான் கொடுப்பாங்க, நமக்கு 1 மார்க்ஸ். அதனால் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். எல்லாமே நல்லா எழுதியிருப்பாங்க, கடைசியில் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்க வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் இது எல்லாமே ஒரு இதுதான் சரிங்களா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நிறம் இருக்காது, மனம் இருக்காது, பூந்தேன் சரிங்களா, தேன் எதுவுமே சுரக்காது. நம்ம அந்த பனம்பூ இது மாதிரி ஞாபகம் வச்சுட்டுனா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். சின்னதாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், நாட் சென்டடு சரிங்களா, டூ நாட் செக்ரேட்டு நெக்டார். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியாந்த் இஸ் ஆப்சண்ட் ஆர் ஹைலி ரெடியூஸ்டு சரிங்களா. பூவிதழ்கள் இன்றியோ அல்லது மிகவும் குன்றியோ காணப்படும். பீரியாந்த் அப்படின்னா என்னன்னா அள்ளி வட்டம், புள்ளி வட்டம் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பூவிதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பிரித்து சொல்ல முடியாத பூவிதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதெல்லாமே என்ன பண்ணாது அப்படின்னா இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா இது காற்று மூலியமாக மகரந்த சேர்க்கை நடக்குது. அதனால இந்த ஃப்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கணும் அப்படின்லாம் எல்லாமே எதுவுமே கிடையாது சரிங்களா. தேன் வச்சுருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன்னா பூச்சி மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு மட்டும்தான் அழகாக இருக்கணும். அப்படின்னா தான் எங்கேயா இருந்தாலும் அந்த பூச்சிலாம் வந்து என்ன பண்ணும், தேடி வரும். ஆஹா நமக்கான பூ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி வரும். அதனால் இதுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா அந்த பூந்தேன் இதெல்லாமே இருக்காது சரிங்களா. நிறமாகவும் இருக்காது. இந்த அள்ளி வட்டம், புள்ளி வட்டம் அதை தான் சிம்பிளாக பூவிதழ் வட்டம்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத நம்ம பூவிதழ்னு சொல்லுவோம். அந்த பூவிதழ் வட்டம் பீரியாந்த் ஃபுல்லாக ஆப்சண்ட்டாக இருக்கும் அல்லது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து என்ன வச்சிங்க அப்படின்னா 2வது பாயிண்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மலர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்டுலஸ், கேட்கின் ஆர் ஸ்பைக் சரிங்களா. இப்போ ஸ்பைக் இதுக்கெல்லாமே நமக்கு வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெற்கதிர்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மலர்கள் பார்த்திங்கன்னா தொங்கு கதிர் அல்லது கதிர் வகை மஞ்சரிகளில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம நெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே தொங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பனை மரத்து பூ இதெல்லாமே கீழே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தொங்கு கதிரில் காணப்படும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகரந்த துகள்களோட எண்ணிக்கை சரிங்களா. ஸ்டேமன்ஸ் ஆர் நியூமரஸ் சரிங்களா, ஃப்ளமண்டஸாக இருக்கும், லாங், எஸ்டட்டட் அண்டு வெர்சைட்டல் சரிங்களா. மகரந்த துகள்கள் வந்து நிறையா இருக்கும். மகரந்த கம்பிகள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீண்டு இருக்கும் சரிங்களா. இதுதான் மகரந்த கம்பி அப்படின்னா அது நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளிநோக்கி காணப்படும், வளைந்து இருக்கும். மகரந்த பை பார்த்திங்க அப்படின்னா சுழலும். ஸோ இதுதான் மகரந்த பை அப்படின்னா காற்றுல வந்து
சுழண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அது வந்து வெடிச்சாலும் சரி மகரந்த சேர்க்கை வந்து நடக்கிறதுக்கு ஈஸியாக பறந்து என்ன பண்ணும் போகும். சரிங்களா? அப்போ வந்து அது வந்து நிறையா இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து நீண்டு காணப்படும், ஃபிலமெண்டஸாக இருக்கும், லாங்காக இருக்கும், வெளிப்பக்கம் நீண்டு காணப்படும். அதுக்கடுத்து வெர்சடைல் அப்படின்னா சுழண்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூழ்களின் எண்ணிக்கையை காட்டிலும் மகரந்த துகள் கூட அதிக எண்ணிக்கையில் உண்டாக்கின்றன. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுது? இப்போ வந்து காற்று மூலயமா மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா மகரந்த துகள்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதை ரிசீவ் பண்ணக்கூடிய சூழ்முடி, சரிங்களா? இதை வந்து சூலகம்னு வச்சுங்களேன். இது வந்து சூலகம் இப்படி போகிறோன்னா இதுதான் சூழ்முடினா, இது வாங்கக்கூடிய எண்ணிக்கை ஒரு 10 பறந்து வருது அப்படின்னா இங்கே 1 அல்லது 2 இந்த மாதிரி தான் இருக்கும். 10க்கும் 10 ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து சேர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 1 or 2 தான் அப்படியே பக்கத்தில் வர 1 2 தான் இருக்கும். அதனால் பிளான்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மகரந்த துகள்களை உண்டாக்கும். ஆனால் அதை வாங்கிக்கூடிய ரிசீவ் பண்ணக்கூடிய சூலகத்தோட எண்ணிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? சூழ்களின் எண்ணிக்கை காட்டிலும் மகரந்த துகள்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும். அதுதான் இதுக்கான மீனிங். எனாமஸ் குவான்டிட்டி ஆஃப் பாலன் கிரெயின் கம்பேர் டு நம்பர் ஆஃப் ஓவில்ஸ் அவைலபிள் ஃபார் பாலினேஷன். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இதோட வெயிட் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், லைட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். ஈஸியாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பறந்து போகும். இது வந்து மிகச்சிறியவை, உலர்ந்த எடை குறைவானவை. சரிங்களா? எடை வந்து கம்மியாக இருக்கும். காற்றின் மூலமாக ஈஸியாக வந்து என்ன பண்ணால் ரொம்ப தூரத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டு போவோம், எடுத்துகிட்டு போவோம். சரிங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கலராக இருக்காது, ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும், சென்ட் வாசனை எதுவுமே இருக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது இன்னும் ஈஸியாக இருக்கிறது வேணால் நம்ம லாஸ்ட்டாக சொன்னது, எடை வந்து கம்மியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், ஈஸியாக காற்றுல வந்து என்ன பண்ணிட்டு போவோம், பறந்து போயிடும். இது வந்து ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த அள்ளி வட்டம் புள்ளி வட்டம், அதாவது பூவிதழ் அப்படின்னு சொல்லுவோம், இது இருக்காது, கம்ப்ளீட்லி ஆப்சென்ட்டாக ஆர் ரெடியூஸ்டு. இது வந்து மூணாவது பாயிண்ட்டு. ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொங்கின மாதிரி இருக்கும். அதனால் இது தொங்கு கதிர், கதிர் வகை, பெண்டுலஸ்ஸு, கேட்கின் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மகரந்த துகள் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வைக்கும். சரிங்களா? என்னவற்றையாக இருக்கும், ஸ்டேமன்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸ்டெண்டட் அண்ட் வெர்சடைல் சுழலக்கூடிய தன்மையில் இருக்கும். அதுக்கடுத்து சூழ்களோட எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும்போது அந்த மகரந்துகளோட எண்ணிக்கை வந்து என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம புத்தகத்துலேயும் அதே பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு சில எக்ஸாம்பிள் எல்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதெல்லாம் வெடித்து சிதற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அர்டிகா அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மகரந்த பைகள் வந்து பார்த்திங்கன்னா பலமாக வெடித்து போகும். நமக்கு 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்க போதுங்கிறப்ப நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், புதிய இலைகள் தோன்றுவதற்கு முன்னரே மலர்கள் வந்து என்ன பண்ணிடும், உருவாயிடும். ஏன்னா ஈஸியாக அப்போ தான் மகரந்த சேர்க்கை இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றது எல்லாமே சேம் பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த அர்டிகாவை வந்து என்ன பண்ணி வச்சிங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆந்தஸ் ஆர் பர்ஸ்ட் வயலண்ட்லி அண்ட் ரிலீஸ் த போலன் இன்டு த ஏர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அர்டிகா, இது வந்து 1 மார்க்ஸில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு எந்த 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். ஈவன் பயோசாலஜி இதெல்லாமே கண்டினியூவாக அப்டேட் பண்ணும். தேங்க்யூ ஆல்.